அன்பளிப்பு. அன்பார்ந்தவர்களே, கடவுள் உலகை படைத்த பின் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். அப்போது படைப்பினங்கள் அனைத்தும் கடவுளுக்கு நன்றி கூறும் விதமாக அன்பளிப்புகள் கொடுக்க விரும்பி வரிசையில் நின்று ஒவ்வொருவரும் தங்கள் நன்றியின் அடையாளமாக பல பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தன. வானதூதர்கள் பொன்னால் அழகிய கிரீடம் செய்து கடவுள் தலையில் சூட்டி மகிழ்ந்தனர். மரங்கள் அழகிய பூக்களை கொடுத்து மகிழ்ந்தன. விலங்குகள் உணவு தானியங்கள், பால் போன்றவற்றை கொடுத்து மகிழ்ந்தன. மனிதனின் முறை வந்தது. தனது கைகளில் எதையும் எடுத்துச் செல்லாத மனிதன் கடவுள் அருகில் சென்றதும் அவரை கட்டி அரவணைத்து, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று கூறினான். கடவுள் அனைத்தையும் விட மனிதனின் அன்பு வார்த்தைகளையும் அன்பின் செயலையும் சிறந்த அன்பளிப்பாக ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது இறைவசனங்கள். நாம் அடைவதெல்லாம் கடவுள் நமக்கு தரும் அன்பளிப்பு. நாம் இழப்பதெல்லாம் பிறருக்கு நாம் தரும் வாய்ப்பு. இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. பொன்னையும் பொருளையும் கடவுளுக்கு அன்பளிப்பாக தருவதை விட நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போம். நமக்காக தன்னையே கொடுத்த இறைவனுக்கு நம்மையே முழுவதுமாக கொடுப்போம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.